ஹாய் நண்பர்களே, எல்லோருக்கும் வணக்கம். கேஎன் வேலன் ஆடியோ, கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர். இது ஒரு 5.1 ஆம்பு. இது பார்த்தீங்கன்னா 8 இன்ச்சு சப்பு யூஸ் பண்ணுறேன் நாங்கள். அதனால் 10 இன்ச் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். லோடு பார்த்திங்கன்னா சேனை ஐஸ் போட்டு கொடுத்துருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா சன்ட்ரஸ் ஸ்பீக்கரு 8 இன்ச் யூஸ் பண்ணுறேன்னாரு. எல்லாமே 8 இன்ச் யூஸ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். நான் சப்பு வந்து ஒரு 10 இன்ச்சு வச்சுக்கோங்க, மீதி கூட 8 இன்ச் போட்டுக்காங்கன்னு சொல்லியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கேபினெட் பார்த்திங்கன்னா சோனியுடைய கேபினெட் மாதிரி. இது சாம்சங்கு. இது பார்த்திங்கன்னா டெப்த்து ஜாஸ்தி இருக்கும். இது பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக இருக்கும், இடமெல்லாம் ஃப்ரீயாக இருக்கும். நல்லா இருக்குது. இது கேபினெட் பார்க்குறதுக்கே லுக்காக இருக்கும். உங்களுக்கு பார்க்கும்போது பாருங்கள், சிம்பிளாக. அது ரொம்ப ஹைட்டும் இருக்காது, ரொம்ப இதுவும் இருக்காது. பார்த்திங்கன்னா நார்மலாக நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது கேபினெட்டு. சோனி கேபினெட் ஃபஸ்ட் வந்து. அதே மாதிரி இந்த சுவிட்சஸ் எல்லாம் இந்த ரவுண்டு சுவிட்சஸ் போடுறது நல்லாயிருக்கும். டீசெண்டாக கொஞ்சம் அந்த தட்டையாக நீளமாக வர்றது ஒரு மாதிரி இருக்கும். எனக்கு வந்து இந்த மாதிரி ரவுண்டு சுவிட்ச் போடுறது தான் ரொம்ப பிடிக்கும். இது பார்த்திங்கன்னா ஒரு 8 இன்ச்சு யூஸ் பண்ணுறேன் அப்படின்னாரு. லோ பட்ஜெட்டுக்கு யூஸ் பண்ணார். இது பார்த்திங்கன்னா மினிமம் ஒரு கொஞ்சம் லோவில் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னார். இது பாருங்கள், எதுவுமே உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒயரிங் எப்படி இருக்கோ தெரியலிங்க. எனக்கு டைம் கிடைக்கிற மாதிரி அந்த ஒயரிங் வந்து அவங்க கேட்குற மாதிரி நம்ம பண்ணி கொடுப்போம். முடிஞ்ச அளவுக்கு நீட்னஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஏன்னா இந்த ஆல்ட்ரேஷன் ஒர்க்கு அதெல்லாம் வரும்போது கொஞ்சம் கசகசான ஆகிடும். இது பார்த்திங்கன்னா நார்மல் தான். உனக்கு டேக் எதுவுமே போடாமல் அப்படியே எடுத்து கொடுத்துருக்கேன். இந்த டேக் எதுவும் போடல இன்னும். ஆனால் போடல, அந்த டேக்கே போடுறதில்ல ஜாஸ்தி. நான் பாருங்கள், இது எல்லாத்துக்குமே அப்படியே தான் விட்டுருக்கேன். ஏன்னா எனக்கு வீடியோ போடுறதுனால அந்த டேகு அதெல்லாம் போட்டு அடிச்சுட்டு இது பண்ணுறதுனால நான் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஓப்பனாகவே கொடுத்துருவேன். எதனா ஒரு டெக்னீஷியன்கிட்ட போனாலையும் டக்குன்னு எடுத்தால் அந்த டேக்கெல்லாம் கட் பண்ணிக்கிட்டு ஒரு மாதிரி இதாகிடும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நான் சிம்பிள் மெத்தடை நான் எடுத்து கொடுத்துருக்கேன். பாருங்கள் ஒயரிங் எப்படி இருக்குன்ட்டு. இது பார்த்திங்கன்னா பிசிபி நான் ஆட் பண்ண மாட்டேன். இது எல்லாமே பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் இது ஈஸியாக இருக்குது. எனக்கு தகுந்த மாதிரி பவர் சப்ளைவெல்லாம் எடுக்கிறதுக்கு. இதில் நான் முடிஞ்ச அளவுக்கு சில பிசிபி யூஸ் பண்ணுவேன், சில இதில் பிசிபி யூஸ் பண்ண மாட்டேன். அதெல்லாம் அப்படியே டைரெக்டாக எடுத்துக்குவேன். இது பாடிட்டுருக்கு, அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். அம்மிங் இஸ் நைஸ் எதுவும் வராது. பாருங்கள், ஸ்பீக்கரு நம்ம பண்ணுறது பார்த்திங்கன்னா எங்கேயுமே பார்த்திங்கன்னா இந்த பாடி எர்த்து அந்த மாதிரிலாம் ரொம்ப இது பண்ணி எடுத்துருக்க மாட்டேன். எங்கேயுமே பாடி எர்த்தெல்லாம் கொடுத்துருக்க மாட்டேன். பாருங்கள், சில இது பார்த்திங்கன்னா பாடி எர்த்து கொடுக்க வேண்டியதாக இருக்கும், சில இது பாடி எர்த்து கொடுக்க வேண்டியதாக இல்லை. ஏன்னா சில இந்த காயில் பொறுத்து காயில் கொஞ்சம் கரெக்டாக இருந்துச்சுன்னா பாடி எர்த்து தேவையில்லை. காயில் சில சீசனால் அந்த மாதிரி வரும். எனக்கு மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா அந்த பேனுடைய இது மட்டும் தனியாக எடுத்து கொடுக்குறது பெஸ்ட்டு. அந்த பேனுடைய இதுலேருந்து தான் நைஸு அந்த அம்மிங் இசிஸ் எல்லாம் வரும். அதனால் செப்பரேட்டாக நான் கொடுத்துருக்கேன் ஆட் பண்ணி. இல்லை வேறு எதுவும் சொல்கிற அளவுக்கு ஒன்றும் கிடையாது. இது வந்து எஸ்டிகோ மாடலில் தான் பண்ணியிருக்கேன். இது பாருங்கள், எல்லாம் அமைதியாக தான் இருக்குது. நான் பின்னாடி செக் பண்ணி காட்டுறேன். லாஸ்ட்டாக ஒரு வீடியோவில் நிறைய கமெண்ட்ஸ் வந்தது. பட் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர் செட்டப்பெல்லாம் கொஞ்சம் வச்சு இது பாருங்கள், இடமெல்லாம் கசகசதான். இடம் கொஞ்சம் இதாக இருக்கும். எனக்கு ஃபுல்லாக க்ளீனாக வச்சு செக் பண்ண முடியல, மன்னிச்சிருங்க எனக்கு. ஏன்னா இந்த ஆம்பில் வந்து நம்ம பண்ணியிருக்கிறது எப்படி இருக்குது அப்படின்றது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சரௌண்டில் வச்சுருப்பேன். அந்த பாட்டுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கும். லாஸ்ட்டாக நான் முன்னாடி ஒரு ஆம்பில் நான் போடும்போது சரௌண்டில் வாய்ஸ் வர்ற மாதிரி வந்திருக்கும். அந்த பாட்டுக்கு தகுந்த மாதிரி மாறி வரும். எல்லாமே ஒரே மாதிரி பாடாது. அந்த ரெக்கார்டிங் எப்படி இருக்கோ அந்த குவாலிட்டி, பாட்டுடைய குவாலிட்டியை பொறுத்து உங்களுக்கு எல்லாமே சரௌண்டில் வாய்ஸ் வர்றது, வாய்ஸ் வராமல் இருக்கிறது. வேறு பாட்டு போடும்போது வாய்ஸ் வராது. இது பாருங்கள், சரௌண்டு இது லெஃப்ட் ரைட்டு இந்த மாதிரி அந்த ஒரு பாட்டு அந்த தகுந்த மாதிரி உங்களுக்கு வரும். ஒரு நண்பர் கூட கேட்டார், அண்ணா சரௌண்டில் வச்சும்போது வாய்ஸ் வந்துச்சு அப்படின்னு. என்னால் கஸ்டமர் வந்துட்டாங்க, கட் பண்ணிட்டேன். என்னால் ஃபுல் வீடியோ எடுக்க முடியறதில்ல, எனக்கு டைமும் கிடைக்கிறதில்ல. அது கிளியராக எடுத்து எனக்கு பேசி போட முடியல. இது பாருங்கள், சென்டர் இது சரௌண்டு சென்ட்ரு, இது சென்ட்ரு. எப்படி இருக்கு பாருங்கள்.
அந்த மாதிரி தான். ஏன்னா சில இது நீங்கள் நான் அதுதான்றதை நினச்சிக்காதீங்க. ஏன்னா நான் போடுறது இங்கே இருந்தாலே கஸ்டமருக்கு தகுந்த மாதிரி அவங்க எப்படி கேட்குறாங்களோ அதுபடி தான் நம்ம பண்ண முடியும். நம்ம இப்படி தான்ன்ற ஒரு ரூல்ஸ் பிரகாரம் நம்ம பண்ணுறோம். பட் கஸ்டமருக்கு அதை தாண்டி ஒரு இது சொல்லுவாங்க. அதை ஆட் பண்ணும்போது சில இது வரும். அது பாருங்கள். ஏன்னா இன்றைக்கி வரைக்கும் நான் பண்ணிகிட்ருக்கேன். கஸ்டமருடைய இது தான் எனக்கு. ஏன்னா இப்படி சில இது கூட நான் தவறாக கூட இருக்கிற மாதிரி இருக்கும். சில இது இப்படியெல்லாம் பண்ணக்கூடாதுங்க அப்படின்ற மாதிரி. ஏன்னா கஸ்டமர் அந்த இடத்துல கேட்கும்போது அவருக்கு என்ன வேணுமோ அதே தான் நம்ம பண்ணும்போது அந்த மாதிரி பண்ணால் தான் அது எடுக்க முடியுது. அப்போ ஓகே கஸ்டமர் அது பண்ணிவிட்டு ஓகேன்னும் போது நம்ம விட்ருவோம். அவ்வளோதான். சென்ட்ரு பாருங்கள், சரௌண்ட் வைக்கணும். இது எல்லாமே காமன் கிரவுண்டாக இருக்கிறதுனால நான் அந்த மாதிரி கொடுக்குறேன். அதே மோனோவாக இருந்ததுன்னா உங்களுக்கு கொஞ்சம் மாற்றி வைக்கணும். அந்த மாதிரி வைக்கக்கூடாது, அது தவறு. ஏன்னா மன்னிச்சுக்கோங்க, ஏன்னா அது சொல்ல மறந்துட்டேன். ஏன்னா காமன் கிரவுண்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஈவனாக எல்லாம் தனித்தனியாக செப்பரேட்டாக கிரவுண்டு எடுத்திருக்கேன் பாருங்கள். எல்லாமே ஈவனாக அடிக்கலை, பட் செப்பரேட்டாக எடுத்திருக்கேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வால்யூம் கண்ட்ரோலுக்கும் நான் செப்பரேட்டாக அதுக்கு தனித்தனியாக கொடுத்துருப்பேன் பாருங்கள். எல்லாமே இது கூட நான் கொஞ்சம் சில இதை ஆட் பண்ணியிருப்பேன் அதில் பாருங்கள். இந்த மாதிரி நம்ம செப்பரேட்டாக கிரவுண்டு மெயினாக பார்த்தீங்கன்னா அம்மிங் இஷ்யூஸுக்கு கிரவுண்டு தான் மெயின் காரணமாக இருக்கும். அதை மட்டும் கரெக்டாக எடுத்து கொடுத்துருங்க, கரெக்டாக அமைஞ்சிக்கும். இது பாருங்கள் எல்லாமே இப்படி தான் இருக்குது. அது பாடிட்டுருக்கு. சப்பு மட்டும் பாடிட்டுருக்கு. நான் ஒரு 12 இன்ச்சில் லோட் பண்ணியிருக்கேன். இப்போ பாடிட்டுருக்குது 12 இன்ச்சு. சாஃப்டாக இருக்கும். வாய்ஸ் பாருங்கள், வாய்ஸ் கிளியர் ஆகும். சரௌண்டு பாருங்கள், சரௌண்டில் அந்த எக்கோ வாய்ஸ் மட்டும் வரும். லெஃப்ட் ரைட்டு உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு அரெஸ்ட் ஆகிடும். இந்த மாதிரி வச்சுருக்கேன். ஏன்னா இந்த மாதிரி நீங்கள் கொடுக்குறதுனா காமனாக எல்லாமே கிரவுண்டு காமனாக இருந்தால் மட்டும் இந்த மாதிரி கொடுங்க. இல்லை நீங்கள் மோனோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு உங்களுக்கு இதாகும். அதில் வந்து நீங்கள் இதே கொடுத்துட்டு இதில் நீங்கள் காமனாக எல்லாமே இது பண்ணக்கூடாது. நீங்கள் அது மட்டும் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க நண்பர்களே. சாரி, முன்னாடி வீடியோவில் நான் அது அப்படி பண்ணக்கூடாது, மன்னிச்சிருங்க. என்னுடைய சூழ்நிலைக்காக ஒரே ஸ்பீக்கர் தான் நான் வச்சுருக்கேன். அதனால சூழ்நிலைக்காக நான் செக் பண்ணி கட்டுறேன். அதை எந்த வகையிலும் நீங்கள் அந்த மாதிரி வச்சு நீங்கள் செக் பண்ண வேண்டாம் நண்பர்களே. நன்றி நண்பர்களே, எனக்கு ஆதரவு கொடுத்த அனைத்து நண்பர்களுக்கு நன்றி. இது போல் எதனா தேவைப்பட்டால் நீங்கள் கண்டிப்பாக கால் பண்ணுங்கள், நம்ம பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கோம். நான் சிறந்த முறையில் என்னால் முடிஞ்ச வரைக்கும் இது வரைக்கும் நான் பண்ணி கொடுத்ததில் எல்லாமே அவங்களுக்கு தகுந்த மாதிரி கஸ்டமருக்கு தகுந்த மாதிரி தான் நான் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுவேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா லோ பட்ஜெட் ரொம்ப லோ பண்ணுவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பாருங்கள் இதெல்லாம் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் எல்லாம் வைக்க முடியல. அந்த மாதிரிலாம் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் ரிலே போட்டு நம்ம எல்லாம் கொஞ்சம் இது பண்ணியிருப்போம். ஏன்னா சேனலுக்கு சப்புக்கு மட்டும் ரிலே போட்டு கொடுத்துருப்போம். அந்த அக்யூரேட்டாக கொடுக்குறது கஸ்டமர் பார்த்திங்கன்னா ஒரு பேரம் பேசுகிற கஸ்டமர்னால் நான் போடவே மாட்டேன். அவர் பேரம் பேசுகிற கஸ்டமருக்கு நான் அந்த மாதிரி போட்டு கொடுத்துருவேன். பேரம் பேசாமல் எனக்கு ஓகேண்ணா அப்படின்ற கஸ்டமருக்கு நான் எல்லாமே ஆட் பண்ணி கொடுத்துருவேன். ஏன்னா கொடுத்துட்டு பின்னாடி வந்து பேரம் பேசுவாங்க. அந்த கஸ்டமருக்கு பேசும்போதே தெரியும். அந்த மாதிரி தான் அவங்களும் பண்ணுவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஏன்னா ஆடியோவை பொறுத்த வரைக்கும் பேரம் பேசாமல் கரெக்டாக நம்ம பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாம். பட் பேரம் பேசிகிட்டு இருந்தாங்கன்னா செஞ்ச பின்னாடி ஓகே அப்படின்றதுனா எனக்கு மனு திருப்தி வந்து என்னென்னா எனக்கு அந்த பேரம் பேசுகிற கஸ்டமர்கிட்ட நான் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் தயங்குவேன். இல்லை ஆகாதுண்ணா அப்படின்றவேன். அந்த பேரம் பேசாமல் நம்ம பரவாயில்லனா எனக்கு ஆடியோ க்ளீனாக இருக்கணுன்ற கஸ்டமர்கிட்ட மட்டும் எடுத்துகிட்டு அவங்களுக்கு தகுந்த மாதிரி நான் என்னென்னவெல்லாம் ஆட் பண்ணுவேன். ஏன்னா நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் சொல்லியிருப்பேன். அவங்க எப்படி அந்த பேரம் பேசாமல் காஸ்ட்டு ஓகே, அவங்க ஓகே மனசு திருப்தி அப்படின்ற மாதிரி கொடுத்தாங்கன்னா மட்டும்தான் நான் அந்த விஷயத்தை எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஆட் பண்ணி கொடுத்துருவேன். ஏன்னா நம்ம இதெல்லாம் புரிய மாட்டேங்குது அவங்களுக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 12 வோல்டு ஆம்பிளே இருக்காங்க. இந்த நம்ம ஊரில் வந்து இன்னும் 24 கூட போகல. 12 வோல்டு ஆம்ப் எடுத்துன்னு வந்து ஆனால் இந்த மாதிரி வேணும் அந்த மாதிரி வேணும் இவ்வளோவான்னு கேட்பாங்க. அதனால தான் என்னுடைய ஆம்ப் எல்லாமே லோ பட்ஜெட்லேயே இருக்கும். அவங்களுக்கு நான் இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்று சொல்லிக்கிறேன். எனக்கு பார்த்தீங்கன்னா அந்த
FT003ல வர்ற ஒரு ஆடியோ வந்து பார்த்திங்கன்னா படம் பார்க்குறதுக்கெல்லாம் நல்லாவே இருக்குது, சூப்பராக இருந்தது. நிறைய கஸ்டமருக்கு அதுவே இந்த ஏரியாவில் ஒன்றும் தெரியல. அதை நம்ம இப்போ புதுசாக வந்து நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதே மாதிரி ஒரு அதில் இருக்கிறத விட ஒரு 80% நம்ம வந்து ஆட் பண்ணி நான் எடுத்து கொடுத்துட்ருக்கேன். ஏன்னா அந்த FT003ல எப்படி நீங்கள் படம் பார்த்தா எப்படி வருமோ அதே மாதிரி உங்களுக்கு அதில் உங்களுக்கு சரௌண்டாக உங்களுக்கு ஆட் ஆகாது, மோனோ சரௌண்டாக பிரியும். அதுதான் ஒன்று. மீதிப்பட்டுக்கெல்லாம் அந்த வாய்ஸ் எல்லாம் ரொம்பவே அரெஸ்ட் பண்ணி கொடுத்துருவேன். அது வர வேண்டிய இடத்துல மட்டும் உங்களுக்கு சரௌண்டு வர்ற மாதிரி நான் எடுத்து கொடுத்துருக்கேன். நிறைய கஸ்டமரும் நல்லா இருக்குன்னா எனக்கு சூப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரியே சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் வந்ததில்லை எனக்கு. ஏன்னா FT003ல வந்து பார்த்திங்கன்னா சப்பெல்லாம் நல்லா உங்களுக்கு ஈவனாக எல்லாமே ஈவனாக இருக்கும். அதில் படம் பார்க்கும்போது உங்களுக்கு கம்மியாக இருக்கும். அதே நம்ம புரலாஜிக் போட்டு அதில் கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணிவிட்டு உங்களுக்கு எல்லாம் வேலை செஞ்சு கொடுக்கும்போது உங்களுக்கு அந்த வேலைப்பாடு ஜாஸ்தியாகுது. அதே மாதிரி நல்லாவும் இருக்காது. ஏன்னா ஈவனாக ரெண்டும் ஈக்குவலாக பண்ணி கொடுக்குறேன் நான். எது வேணுமோ இது வேணும்னா அது வேணும். அது FT03 கேட்குறவங்களுக்கு மட்டும் நான் போட்டு கொடுத்துட்ருக்கேன். FT0வில் செக் பண்ணி காட்டிட்டு அதே ஒரு ஆடியோவை வந்து நம்ம அனலாக்கில் நம்ம எடுத்து கொடுத்துட்ருக்கோம். ஓரளவுக்குனா அதுக்கு ஈக்குவலாக போக முடியாது. அதில் ஃபீல் பண்ணுற மாதிரி நான் இதிலே எடுத்து கொடுக்குற ஒரு ஃபீல் ஆகுதுன்ற மாதிரி கஸ்டமர் சொல்கிறாங்க. அதனால் அதுக்கும் இதுக்கும் எந்த ஒரு மாற்றமும் தெரியல. சின்ன ஒரு இது தான் உங்களுக்கு அப்படி இதாகும். ஆனால் இது வரைக்குமே FT03 போடுறாங்க. அதுக்கு தகுந்த ஸ்டோர்ஸ் யாருமே கொடுத்து படம் பார்க்கல. ஏன்னா FT0 மட்டும்தான் போட்டுட்ருக்காங்க. ஸ்டோர்ஸ் கொடுக்குறது ரொம்பவே கம்மியாக இருக்காங்க கஸ்டமருங்க. அதனால நான் அந்த மாதிரி அந்த ஸ்டோர்ஸு அக்யூரேட்டாக யூஸ் பண்ணாத கஸ்டமர்களுக்கு மட்டும்தான் நான் அனலாக்கில் போட்டு கொடுக்குறேன். எனக்கு ஸ்டோர்ஸ் எல்லாம் எல்லாமே யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு படம் பார்ப்பேன், அந்த ஸ்டோர்ஸ் எல்லாம் எனக்கு இருக்குது அப்படின்றவங்களுக்கு மட்டும்தான் FT03 போட்டு கொடுத்துட்ருக்கேன். ஏன்னா அது இல்லாமல் அதை போட்டு அது வேஸ்ட்டு, அவங்களுக்கு அது இல்லை இது இல்லைன்றதுனால அதனால நான் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். நண்பர்களே, நான் பேசியது எது தவறாக இருந்தால் என்னை மன்னிச்சிடுங்க. பட்டு ஏன்னா நிறைய விஷயம் நான் ஃப்ளோவில் பேசும்போது சில ஒரு இதெல்லாம் கரெக்டாக இருக்குமா இல்லையான்னு எனக்கு தெரியாது. எனக்கு நினச்சதே நான் பேசிட்டேன், மன்னிச்சிருக்கேன். அதில் ஏன்னா FT0 அது எல்லாம் நீங்கள் இது பண்ண வேண்டாம். எனக்கு அதுக்கு தகுந்த கஸ்டமர் எப்படின்றதை பார்த்து அவங்களுக்கு தகுந்த மாதிரி நான் ஆட் பண்ணி கொடுத்தேன். ஏன்னா அது மாதிரி நான் வரணுமா, ஆனால் கஸ்டமர் எனக்கு வந்து எந்த கம்ப்ளைண்ட்டும் சொல்லலை. எனக்கு இது ஓகேன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அதில் இருக்கிற மாதிரி எனக்கு எப்படிங்க நான் பண்ணித்தரேன். ஓகே நண்பர்களே, நன்றி நண்பர்களே.